5500 இருந்து ஸ்டார்டிங் மார்க்ல இருந்து டிஸ்கவுண்ட் போட்டு தான் டாக்லி என்டர் பண்ணுவோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபேட் பைக் பாத்தீங்கல்ல, இந்த சைக்கிள் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. BTS 116 அப்படின்ற கோட் சொல்றவங்களுக்கு நீங்க எடுக்கிற சைக்கிள் பொறுத்து அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரும். என்னது அழகழகா ஒரு பக்கம் மடிச்சிருக்காரு. ரெண்டு துண்டு, ஒரே வெட்டு, ஒரு வெட்டு ரெண்டு துண்டுன்ற மாதிரி. டிஸ்ப்ளே வரும், ஃப்ரண்ட்ல லைட், இண்டிகேட்டர், ஹார்ன் எல்லாமே ஒரு 7 கியரோட வந்துரும். எலக்ட்ரிக் சைக்கிள் தான். இது பிரிண்டரோட இது மாதிரியே இல்லம்மா, கேட்ரேஜ் மாதிரியே இருக்கு. ஆனா இது பேட்டரி சைக்கிள்க்குனே ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அண்ணாமலை சைக்கிள். அண்ணாமலை சைக்கிள் இருக்கா? அண்ணாமலை சைக்கிள்லயே பேட்டரி சைக்கிள் கொண்டு வந்திருக்கோம். ஓ, வெர்ஷன் 2.0. அதான் பழைய சைக்கிள். இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆக்சிலேட்டர். நீங்க அடிச்சீங்கனாலே சைக்கிள் பாத்தீங்க இல்லையா? ஆமா, இதுதான் அந்த சைக்கிள். இப்படிதான் வரும். அது இப்படிதான் வரும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு BTA Discover Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, TSP சூப்பர் சைக்கிள்ஸு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வல்சராக்கம். இங்கே உங்களுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் சைக்கிள்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. கீர் இருக்கிறது, கீர் இல்லாதது, எலக்ட்ரிக் வண்டி, இந்த மாதிரி ஃபோல்டபுள் வண்டி நிறைய இருக்குது. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். போகிற பக்கம் லைக், ஷேரு, கமெண்ட்டு, ஹைப்பு, இந்த சப்போர்ட் எப்பவும் போல கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அக்கா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்றது சொல்லுங்கள். பிடிச்சதா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. நீங்கள் சைக்கிள் ஓட்டணும், இல்லை வாங்கி யாருக்கா கிஃப்ட் பண்ணணும், தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். உங்கள் ஊருக்கும் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணணுன்னாக்கா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடுகளை போகலாம். அந்த மாதிரி சைக்கிள் அதெல்லாம் கிட்ஸுக்கு ட்ரை சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு வயசு பசங்க 2 வயசு பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணணும்னா கூட ட்ரை சைக்கிள் கூட நமக்கு. இது என்ன பட்ஜெட்? இது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். அப்ப இதெல்லாம் முதல்ல கம்மி காட்டி இருக்கணும். விலை கம்மின்னு சொல்லும்போது ஆரம்ப விலை இன்றது இதெல்லாம் காட்டி இருக்கணும். இருந்தாலும் மேக்ஸிமம் அதுதான் பை பண்றாங்க. இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஓட்ட தெரியாது, இவ்வளவு வயசாகி ஓட்ட தெரியாம கண்டு தள்ளாடல. அது அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா இருக்கு. அது பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு. அதுல 2 சீட்டர் இல்ல, சிங்கிள் சீட்டர் தான். முன்னாடி ஒரு பாஸ்கெட், கலர் பெட், வேரைட்டி இருக்கு. ட்ரை சைக்கிளும் இருக்கு, கிட் ஸ்கூட்டரும் அவேலபிள். கிட் ஸ்கூட்டர் இருக்கு. அந்த கிட் ஸ்கூட்டர் எவ்வளவு ஆகுது? ஸ்கூட்டர் 1 அதுவும் அதேதான் 2500. அவ்வளவுதான், 2500 தான். 2500 ஸ்டார்டிங். ஓகே, இதுக்கு வாரண்டி உண்டா? இதுக்கு வாரண்டி வராது. சரி, வராதுன்னா விட்டுறலாம். இந்த பக்கம் இருக்குது. இது என்னது தனியா எடுத்து வச்சிருக்கீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் எலக்ட்ரிக் சைக்கிள். ஃபோல்டபிள் எலக்ட்ரிக் மடச்சி கொண்டு போயிடலாமா? கார்ல வச்சு போயிடலாமா? நீ கார்ல இல்ல, மெட்ரோல தாராளமா மெட்ரோலயே கொண்டு போலாமா? லாக் சிஸ்டம் கொடுத்திருக்காங்களா? சரி, நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா சைக்கிள் இப்படி மடங்கிடும், ஃபோல்ட் ஆயிடும். பண்ண முடியுமா? சூட்கேஸ் மாதிரி பண்ணிட்டு போலாம். இது அழகா இப்படி என்னது அழகழகா ஒரு பக்கம் மடிச்சிடுறாரு. அவ்வளவுதானா? கீ போட்டு லாக்கர் திருப்பி ஓ, ஒரு தட்டு நடுவில் தட்டினா ரெண்டா துண்டாயிடுமா? அவ்வளவுதான், 2 துண்டு. ஒரே வெட்டு, ஒரு வெட்டு 2 துண்டுன்ற மாதிரி. அப்புறம் இங்க ஓகே. ஓ, சிட்டி மாதிரி பிரிச்சிடலாமா? அப்படியே பார்ட் பார்ட்டா நீங்க அப்படியே மடிச்சுக்கலாம். சிட்டி மாதிரி பார்ட் பார்ட்டா பிரிச்சு டிசம்பிள் பண்ணியாச்சு. லாக் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இப்படி மாறிடும். இது தூக்கி அளவு எவ்வளவு வெயிட் இருக்கும்? அது அம்மா முடியாது, நம்மனால முடியாது. அதனால பேட்டரி மோட்டர் இருக்கதால உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. எவ்வளவு கிலோ வரும்? அப்ப இது 30 கிலோ வரும். ஆனா ஈஸியா நம்ம மூவபிள் தூக்கிக்கலாம். மூவபிள் சப்போஸ் லாங் போறோம், சைக்கிளா எடுத்துட்டு போக முடியாது, ஒரு கார்ல பின்னாடி வைக்கணும். நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் கம்மியாகும், ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கிடைக்கும். இது என்ன காஸ்ட் வருது? 56. பழைய மாதிரி ஷேப் கொண்டு வாங்க. இப்ப பிரிச்சு காட்டணும். செட் பண்றது எவ்வளவு நேரம் ஆகுது பாக்கலாமா?
பாருங்க டப்பு டப்புன்னு எவ்வளவு நேரத்துல பண்றாரு. பழகிக்கிட்டீங்கன்னா 15 செகண்ட். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை ஹேண்டில் பண்றது. அப்படின்னா 15 செகண்ட். ஆமா, ஜஸ்ட் இங்க ஒரு லாக், அந்த ஒரு லாக், ரெண்டு பெடல் எடுத்து விட்டா போதும். அவ்வளவு முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், ரெண்டாவது பெடலும் எடுத்து விட்டாச்சு. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ரெடி டு டிரைவ், சூப்பர் டிரைவ். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. இல்ல அந்த இது எலக்ட்ரிக்னால முன்னாடி உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எல்லாம் இருக்கு. டிஸ்பிளே வரும், ஃப்ரண்ட்ல லைட், இண்டிகேட்டர், ஹாரன். இது பச்ச ஹாரனா? வழி விடுங்கப்பா. பாருங்க இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் எரியுது பாத்தீங்களா? இது இல்லாம ஒரு 7 கியரோட வந்துரும். 7 கியர் பண்றீங்கன்னா 7 கியரோட வந்துரும். 7 கியரும் வந்துருது. லைட்டிங் நல்லா இருக்குமா? பார்க்கிங் சும்மா அசார்ட் லைட். அசார்ட் லைட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. காருக்கு மட்டும் தான் என்ன அசார்ட் போடுவீங்க, நாங்க சைக்கிளுக்கே போடுவாங்க அசார்ட் லைட்டை. பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. பட்ஜெட் வந்து 56,000. இதுக்கு வந்து உங்களுக்கு லோன் உண்டு. நீங்க பஜாஜ்ல எடுத்துக்கலாம். ஆனா உங்க சிபில் நீங்க வச்சிருக்கணும். சிபில் வைக்காம நீங்க போட்டு சிபில் வைக்காம லோன் பண்ண முடியாது. சரியா? சூப்பரா இருக்கு. நம்ம ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கு. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? இது வந்து மினிமம் ஹைட். ஒரு 5 to 6 இன்ச் வரைக்கும் நீங்க ஹைட். இந்த அளவுக்கு பண்ணலாமா? தரைய தொடாது போயிது. இந்த அளவுக்குலாம் இருக்காங்க ஓட்றாங்களா என்ன? இந்த அளவுக்கு ஹைட்டனா இருக்காங்க. இதுவும் மேல லிஃப்ட் பண்ணலாமா? தரையிலே நிக்காது போயிது எல்லாம். ஐயோடா, எல்லாமே உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் லாக் டைப். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு கீழ இறக்கலாம். ஏத்துறது ஹைட் இறக்குறது. ஒண்ணும் பெரிய மெக்கானிசம்லாம் பண்ண வேண்டியது இல்ல, கத்துக்க வேண்டியது இல்ல. இது எங்க பண்ணனும்? அதுவும் கீழ லாக் டைப். ஓகே, இப்போ லாக் போட்டாச்சு. கீழ வரணும்னா இது போட்டு இப்படி அது ரிலீஸ் பண்ணிட்டு இங்க ஷீட் டவுன் பண்ணுங்க. இவ்வளவு ஈஸியா நானே பண்ணிடலாமா? லிவர் சின்ன லிவர் தாங்க. இது எங்க இருக்கு? அவ்வளவுதான் முடிஞ்சு. சூப்பர். நீங்க லாக் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். டன். சோ அடுத்து நம்ம பாக்குறது இது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் தான். எலக்ட்ரிக் சைக்கிள் எத்தனை கியர்? இதுல கியர் வராது. கியர் கிடையாது. இது கியர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 9 ஸ்பீட் எலக்ட்ரிக். 9 ஸ்பீடா? ஆமா. ஓகே. இத பாருங்க, இந்த டிஸ்ப்ளே வந்து இங்க வரும். இங்க வராது, மேல வராது. இங்க வராது, இங்க வருது. அந்த ஃப்ரேமோட மவுண்ட் ஆயி வருது. எவ்வளவு சார்ஜ்? பேட்டரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. பேட்டரியா எல்லா இடத்துலயும் இங்க ஒண்ணா போட்டு வச்சிருப்பீங்க, தனியா துண்டத்து. இங்கதான் இருக்கு. வயர் வீங்கின மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த லாக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது பிரிண்டரோட இது மாதிரியே இல்லம்மா, கேட்ரேஜ் மாதிரியே இருக்கு. ஆனா இது பேட்டரி அழகா இருக்கு. போர்ட்டபிள் பேட்டரி. இப்போ இந்த பேட்டரி இது எவ்வளவு நேரம்? இதுவும் அதே மாதிரி 4 hours 4 to 5 hours ஃபுல் சார்ஜ். 40 கிலோமீட்டர். இதுக்கு என்ன பட்ஜெட்? 63,000. 63,000. இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அலாய் ஃப்ரேம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம். ஓகே. இது உங்களுக்கு அலாய் ஃப்ரேம்ன்றதால வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம அந்த வெல்டிங் வாரண்டின்னு சொன்னோம் பாத்தீங்களா? இதுல வெல்டிங்கே வராது. அப்ப அந்த வாரண்டியே வராது. இதுக்கு ஃப்ரேம் வாரண்டி இருக்குங்க. இல்ல வெல்டிங் வராது. அது சொன்ன அந்த வாரண்டி வராதுன்னு. ஆனா இது வாரண்டி வரும். ஆமா. இந்த வெல்டிங் இல்லாததால உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிள். ஒரு 100 கிலோ அவங்க போறாங்கன்னா கூட தாராளமா வந்து வெயிட் கொஞ்சம் தாங்கும். வெயிட் வந்து ஸ்டீல் ஃப்ரேமோட இது ஜாஸ்தி தான். அதோட இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதனால ரேட் கொஞ்சம் கூட. வெயிட்லெஸ். இல்ல அதனால கொஞ்சம் ரேட் கூட. இந்தாங்க குழந்தைய பத்திரமா வச்சிருங்க. ஓகே. சோ பேட்டரி வந்து மத்த எல்லா வண்டியிலயும் வெளியே இருக்கிற மாதிரி தெரியும். இதுல அழகா உள்ள பேக் பண்றதுனால வெளியே பேட்டரி தெரியவே தெரியாது. ஆமா, வெளியே வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து பேட்டரி தெரியவே தெரியாது. உல்டாவா நான் கூட்டிட்டேன் போல. கரெக்ட் தானா? இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் டன். அவ்வளவுதான். செட் ஆச்சுன்னா செட் ஆச்சு. செட் ஆகத்தான் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதுல அந்த லைட்டிங் கிட்டிங் எல்லாம் உண்டா? லைட் இருக்கு, ரிஃப்ளெக்டரோட வந்துரும். சரி. பின்னாடி ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் வரும். பின்னாடி ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் உண்டு. ஓகே. ரேட் தான் சொல்றாங்கம்மா. ரேட் தான் கம்மியாகுமா? ரேட் கம்மியாகாது. இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு தான் போட்டுருக்கீங்க. டிஸ்கவுண்ட் வந்து இது எம்ஆர்பி வந்து கம்பெனில 67,000. 67 தான். நம்ம 63 4,000 ரூபாய் கம்மி ரேட் பண்ணிட்டீங்க. திரும்ப கம்மி கேட்டா உதைப்பீங்க. ஓ வராது. அதான் உதைப்பீங்க, வராது. சரி, ஓகே, டன். சரி, ஒரு இதான் எல்லா சைக்கிளும் காட்டிட்டோம். சைக்கிளுக்குன்னே ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அண்ணாமலை சைக்கிள். அண்ணாமலை சைக்கிள் இருக்கா? அண்ணாமலை சைக்கிள் அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்க சைக்கிள் அது. அண்ணாமலை தான்
ரொம்ப பேரா போனது. அண்ணாமலை சைக்கிள் இருக்கியான்னு கேட்டீங்க. ஆமா, அந்த அண்ணாமலை சைக்கிள்லயே பேட்டரி சைக்கிள் கொண்டு வந்திருக்கோம். ஓ வெர்ஷன் 2.0. இதுலயும் பேட்டரி. இதுலயும் பேட்டரி பாத்தீங்களா எவ்வளவு அழகா, இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா தனியா வெளியே தெரியுதுன்ட்டு. அப்ப இந்த மாதிரி சைக்கிள் கூட இப்ப நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டரியோட ஃபேக்டரி ஃபிட்டடாவும் பாத்துட்டீங்க. சரி, இந்த மாதிரி நீங்க நார்மல் சைக்கிள் கொண்டு வரீங்க, நம்ம பழைய சைக்கிள் இல்ல எந்த மாடலா இருக்கட்டும், நார்மல் சைக்கிள் கொண்டு வரீங்க, எலக்ட்ரிக்கா இந்த மாதிரி சைக்கிளா இருந்தா கூட நம்ம கிட் போட்டு எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப அது கன்வெர்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும்? 30,000 rupees. 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் இருந்தா இந்த சைக்கிளே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து எலக்ட்ரிக்கா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைக்கிள் பண்ணா அதே 30 தான். அதேதான். இதான் பழைய சைக்கிள். நம்மளோட பழைய சைக்கிள். இது என்ன ரேட் ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees வரும். 10,000 ரூபாய். ராலி மாடல். ராலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழையது. அதேதான். ஓஜாலிட்டி மாறாம அப்படியே வச்சிருக்கீங்க. அது சீட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெர்குலஸ்ல கேப்டன் சொல்லிட்டு ஒரு மாடல். 6,750 வரும். அதோட சைஸ் சின்னது, குட்டி. அது லேடிஸ்க்கு. ஆமா, இது வந்து லேடிஸ்க்கு. ஃப்ரண்ட்ல பார் வரும். பார் கிடையாதாமா, அது லேடிஸ்க்கு. இந்த மெரூன் கலர் மாதிரி இருக்கிறது லேடிஸ்க்கு, இந்த டார்க் கிரீன் மாதிரி இருக்கிறது ஜென்ஸ்க்கு. ஆனா லேடிஸும் ஓட்டலாம். நானும் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்பதான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டச் விட்டு போச்சு. இது வந்து அதுலயே எலக்ட்ரிக் பைக். ஜஸ்ட் நீங்க இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆக்சிலேட்டர். நீங்க அடடடடடடா, வாவ், எப்படி போச்சு பாத்தீங்களா? இன்னொரு வாட்டி நானு பண்ணுங்க. ஏய், என்னமா போகுது? என்ன பட்ஜெட் இது? பிரேக் வச்சுக்கீங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். நான் கெஸ் பண்றேன். இல்ல கெஸ் பண்றேன். டாக நான் பாத்துறேன். நீங்க பட்ஜெட் கேட்டு நான் சொல்லிட்டா அதுல என்ன இருக்கு? நீங்களே சும்மா கெஸ் பண்ணுங்க. சரி, என்ன அது 10 ன்னும் போது இது என்ன ஒரு 18 23,000. 23. பேட்டரினால, பேட்டரி மோட்டர் சேர்றனால அதனால 22,999. ஆமா, 22,999. அது 23 கிட்ட வருது. இதுக்கு லோன் உண்டு. எல்லா சைக்கிளுக்கும் லோன் உண்டு. மினிமம் 10,000 ரூபாய் இருக்கும். அது நம்ம போடுற கேட்டகரி கிடையாது. 8 to 10. அதுவும் வந்து நம்ம போடுற கிரைட்டீரியா கிடையாது. பஜாஜ்ல இருந்து போடுறது. ஓகே, சோ அது ரேட் டாரிஃப் என்னன்றது அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு மாசத்துக்கு இஎம்ஐ பிளானும் வந்து நம்ம கஸ்டமரோட நம்பர் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஓடிபி போகும். அவங்களுக்கு என்னென்ன பிளான் அவைலபிளா இருக்கோ பஜாஜ்ல இருந்து சொல்லுவாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆமா, எதுவுமே வந்து நம்ம குடுக்கறது இல்ல. ஓகே, என்னது ப்ரோ சைக்கிள் தூக்கி ஸ்டாண்ட் மேல உட்கார வச்சிருக்கீங்க? டிஸ்ப்ளேக்கு ஷோரூம் லுக்ல கொடுத்தீங்க. நம்ம இங்க வந்து பல்க் ஆர்டர்ஸும் எடுத்துக்கோம். கடை வச்சிருக்கீங்க, நம்ம மூலமா பில்லிங் பண்ணி சப்ளை பண்ணிக்கலாம். அப்ப அவங்க ரேட் இதேவா? அவங்களுக்கு இதே ரேட். அதான் எப்படி கட்டுப்படி முடியாதுல்ல. அப்ப அவங்க கொஞ்சம் பார்த்து கம்மி கொடுப்பீங்க. ஓகே, பின்னாடி இருக்கிறதெல்லாம் அக்சஸரீஸ். பின்னாடி எல்லாமே இப்போ சைக்கிள் பாத்தீங்களா, அதோட அக்சஸரீஸ், பம்ப், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லாக் நாங்க வந்து நார்மல் வயர் லாக், கீ லாக் கொடுப்போம். ஓகே, நம்பர் லாக் நம்ம கிட்ட அவைலபிள். ஓ, ரெண்டு ஜெல் கவர், ஹெல்மெட்ஸ் எல்லாமே. இந்த ஃப்ரண்ட்ல கியர் ஷிஃப்டர்ஸ்லாம் பாத்துக்கீங்களா, ஷிஃப்டர்ஸோட ஸ்டாக் இதெல்லாம் அங்க இருக்கு. எல்லாமே அவைலபிள். எதுக்கும் வெளிய போக வேண்டியது இல்ல. ஆமா, கீழயே உங்களுக்கு சர்வீஸ் சென்டர், கீழயே நமக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அக்சஸரீஸ்னா கீழ அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அது கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுத்தா போதும். வெளிய ஒரு அண்ணா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து இப்போ நீங்க பாக்ஸ்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்க வண்டியை மாட்டுவாரு. இந்த மாதிரி வண்டியை கொண்டாந்து அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஓ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% லூஸ் வண்டி. ஓகே ஓகே, ஃபுல்லா அவர் வந்து இந்த போக்ஸ்லாம் போட்டு மட்கார்ட்லாம் மாட்டி அந்த பாக்ஸ்ல அப்படி தான் வரும் அது. ஆமா, இத பாருங்க, சைக்கிள் பாத்தீங்களா? ஆமா, இதுதான் அந்த சைக்கிள். இப்படி தான் வரும் அது. இப்படி தான் வரும். இப்படி வரதுதான் நம்ம டெக்னீஷியன் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறாரு அழகா. ஆமா, இது ஃபுல் ஃப்ளெட்ஜ் அப்புறமா முடிச்சு உள்ள ஷோரூம் போறோம். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சைக்கிளும் காட்டிட்டோம். கீர் வெச்சது, கீர் வைக்காதது, பேட்டரி வெச்சது எல்லாமும் காட்டியாச்சு. சோ லோன் சொல்லியாச்சு. எங்க சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட வந்தா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்க கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஏன்னாக்க நீங்க கொடுக்கறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்கு. ஆனாலும் நான் கேட்பேன், அதான் கேட்கறேன். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி வராது. இந்த வீடியோ காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பில் வேல்யூக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஓகே, சோ அப்படின்னா BTS டிஸ்கவர் vlog எங்க சேனல்ல பார்த்து வரவங்களுக்கு BTS 116 அந்த கோட், ஓகே, BTS 116 அந்த கோட சொல்லி வரவங்களுக்கு, BTS 116 அப்படிங்கற கோட் சொல்றவங்களுக்கு நீங்க எடுக்கிற சைக்கிள் பொறுத்து அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி, சும்மா குடுக்கணுமேன்ற பேருக்கு இல்லாம அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு gift தரும். சர்ப்ரைஸ் gift.
ஓகே, ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒவ்வொரு வண்டியும் காட்டினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி சூப்பர் சைக்கிளுக்கு வந்தோம் வல்சராகத்துக்கு. இங்கே எத்தனை கலெக்ஷன் சைக்கிள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்காகட்டும் உங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற நிறைய சைக்கிள் உங்களுக்கு காட்டணும். கீர் இருக்குது, கீர் இல்லாதது, பேட்டரி இருக்க வண்டி, அண்ணாமலையோட பழைய வண்டியில் கூட பேட்டரி வச்சு இருக்கிறதே உங்களுக்கு காட்டியிருப்போம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். அண்ட் தென் இதுக்கு ஒரு ப்ரொமோ கோட் கொடுத்துருந்தோம் BTS 116. அந்த ப்ரொமோ கோட் வச்சு இங்கே இருக்க பொருளை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது, பட்ஜெட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரும், டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.